காதுகிட்ட போய் நான் ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ண போறேன்னு சொல்றான். இதை கேட்ட ஏர் ஹோஸ்டஸ்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டேன் கூப்பர் அந்த ஏர் ஹோஸ்டஸை கூட்டிட்டு போய் அவன் கொண்டு வந்த சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறான். அதுல பாம்லாம் செட் பண்ணி ஒரே வயரா இருக்கு. உடனே அந்த ஏர் ஹோஸ்டஸ் உன்னோட டிமாண்ட் தான் என்னன்னு சொல்லி கேட்குது. அதுக்கு டேன் கூப்பர் அவனோட டிமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக எடுத்து வைக்கிறான். அவனோட டிமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $2 லட்சம் 4 பேராஷூட்ஸும். இது நீ உடனே ஃப்ளைட்டோட கேப்டனான வில்லியம் ஸ்காட்டுக்கிட்ட போய் உடனே சொல்லணும்னு சொல்கிறான். இதை கேட்ட ஏர் ஹோஸ்டஸும் ஃப்ளைட்டோட கேப்டனான வில்லியம் ஸ்காட்டுக்கிட்ட போய் உடனே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கேட்ட வில்லியம் ஸ்காட் கிரவுண்டில் இருக்கிற ஏடிசி கண்ட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏடிசி கண்ட்ரோல்னா ஒன்றும் இல்லைங்க, அதை ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்னன்னா எந்தெந்த ஃப்ளைட் எந்த பேத்தில் பறக்கணும், எப்போ டேக் ஆஃப் ஆகணும், எப்போ லேண்டிங் பண்ணணும் சொல்லிட்டு வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற ஃப்ளைட் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஏடிசி இதை உடனே எஃபிஐக்கு சொல்கிறாங்க. எஃபிஐ இதை அந்த ஃப்ளைட் கம்பெனியோட ஓனருக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஃப்ளைட் தொடர்ந்து பயணம் செஞ்சு சியால்டன் நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ விமானம் இறுதியாக சியால்டன் நகரத்தை அடையுது. கேப்டனான வில்லியம் ஸ்காட் ஃப்ளைட்டை இறக்குறதுக்காண்டி ஏர்போர்ட்டு கிட்ட வராரு. டேன் கூப்பர் அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லா விண்டோஸோட ஸ்க்ரீன்ஸை இறக்கி விட சொல்கிறாரு. ஏன்னா எஃபிஐ ஸ்னைப்பர்ஸை வச்சு டேன் கூப்பரை விண்டோஸ் மூலமாக அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு டேன் கூப்பர் சந்தேகப்படுறாரு. ஸோ விமானம் சியால்டன் நகரத்தில் தரையிறங்குது.